காதலன் பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியன் வரிசையாக வந்துட்டு இருக்காரு. எங்கே அவருக்கு அந்த ஒரு லேக் விழுகுது அப்படின்னா அன்னியனில் தான் விழுகுது. அன்னியன் படம் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக ஆக ஆரம்பிச்சது. அதற்கு பேர் தொடர்ந்து தோல்வி படம் தான். அன்னியனாக இருக்கட்டும், மாதிரி வெற்றியை கொடுக்கணும்னு எல்லா நடிகர்களும் அங்கே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வெறியோடு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் ராம் சரணுடைய இந்த படம் வந்து ட்ரோல் ஆயிடுச்சு. அதாவது நம்ம வந்து படம் ஓடலாங்கிறத காட்டிலும் தெலுங்கில் இந்த படம் ட்ரோல் ஆயிடுச்சு. பெரிய பணம் பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பு, படமும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பெரிய செட்பேக் தான் அந்த ராம் சரண் படத்துடைய பெரிய விமர்சனமே என்ன அப்படின்னா, உங்கள் படத்தில் வர காட்சியில் ரிப்பீட்டடாக மாதிரி இருக்குது, இந்தியனில் வர்ற மாதிரி இருக்குது, சிவாஜியில் வர்ற மாதிரி இருக்குது, முதல்ல ஒன்றில் வர்ற காட்சியில் ரிப்பீட்டடாக இருக்குங்கிறது தான் விமர்சனமே. அதை ஒன்றும் ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அவர் எடுத்தார். அப்புறம் ஏன் தில்ராஜ் வீட வந்தார். அப்படிங்கும்போது படம் வந்து இப்போ அவங்க ஆறுதலுக்காக திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடட்டும் அப்படிங்கிறதுக்காக ப்ரமோஷனுக்காக இருக்காங்க. தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே அது மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக தான். சங்கர் வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்தவர், பிரம்மாண்டத்தை செய்தவர். அவருடைய சாதனைலாம் பெரிய சாதனை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த 7 அதிசயங்களையும் படமாக்குனது, 7 அதிசயத்திலையும் இப்போ கேமரா வச்சது தமிழ் படத்தில் அவர் தான் பண்ணார் ஃபர்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தவர் தான் டைரக்டர் சங்கர் அவர்கள். இப்போ திடீர்னு சமீப காலமாக அவருடைய வீழ்ச்சியை பார்க்கும்போதோ தயாரிப்பாளர்களும் பாதிக்கப்படுறாங்களோ. ஏன்னா பாய்ஸ் எடுத்த ஏஎம் ரத்னம் அதுக்கப்புறம் படம் பண்ணலை, அவர் எடுத்த ஆஸ்கார் மூவிஸ் அவங்களும் அடுத்த படம் வரல, இந்தியன் 2ல் லைக்கா, இப்போ தில்ராஜ், இது எதனால் நடக்குது? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பெரிய பட்ஜெட்லலாம் எடுக்கல, அந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் கம்மி பட்ஜெட்டில் தான் எடுக்கிறோன்றாரு. 70 கோடிக்கு பாட்டு எடுக்கிறது பெரிய பட்ஜெட் கிடையாதா? 70 கோடிக்கு 10 கோடி 10 கோடி ரூபாய்க்கு 7 படம் எடுக்கலாம், ஒரு மீடியம் பட்ஜெட் படம். அவர் எனக்கு இதெல்லாம் பெரிய பட்ஜெட் கிடையாது, எனக்கு 1000 கோடி தான் பெரிய பட்ஜெட் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. 70 கோடி பெரிய பட்ஜெட் கிடையாதுங்க, 200 கோடி தான் எனக்கு பெரிய பட்ஜெட்டு அப்படின்னு நினைக்கிறார். அதாவது சங்கர்னுடைய அந்த கிராஃப்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் படம் ஜென்டில்மேன் பண்ணுறாரு, ஒரு குஞ்சிமன்ட்ட ஒரு கதை சொல்கிறாரு, ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த கதை வந்து அங்கே வேணா ஒரு சரத்குமார் கால் ஷீட் இருக்குது, சரத்குமாருக்காக ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு குஞ்சிமோன். அப்போ அதுக்காக அந்த கால் ஷீட் இருக்குங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட படம் தான் ஜென்டில்மேன் கதையே பழைய குருன்னு ஒரு படம், கமல்ஹாசன் படம். அதில் காலையில் வந்து கமல்ஹாசன் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண இருப்பார், நைட்டு வந்து கொள்ளையடிப்பார், அவங்க அம்மாவுக்காக ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை கட்டுவார். அதே மாதிரி சேலஞ்ச் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணுவார். ஒரு மீன் தொட்டியில் ஒரு தங்க மீன் வச்சுருப்பாங்க, மேலே இறங்கி போய் எடுப்பார். இந்த மாதிரியான ஏறக்குறைய அதே மாதிரி தான் ஜென்டில்மேன்லேயும் காலையில் ஒரு தொழிலதிபராக இருப்பார், சாயங்காலம் கொள்ளையடிப்பார், அதே மாதிரி ஒரு மருத்துவமனை கட்டுவார். எல்லாம் ஏறக்குறைய அதே மாதிரி அந்த தாட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி அன்றைக்கி காலகட்டங்களில் ஏஆர் ரஹ்மான், பிரபுதாவுடைய டான்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு அன்றைக்கி பண்ணார், பெரிய ஹிட்டு. அதுக்கு பிறகு காதலன் பண்ணார், அதுக்கு பிறகு இந்தியன் வரிசையாக வந்துட்டு இருக்காரு. எங்கே அவருக்கு அந்த ஒரு லேக் விழுகுது அப்படின்னா அன்னியனில் தான் விழுகுது. அன்னியன் படம் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக ஆக ஆரம்பிச்சது. அதற்கு பேர் தொடர்ந்து தோல்வி படம் தான். அன்னியனாக இருக்கட்டும், மையா இருக்கட்டும், 2.0 வந்து வசூல் ரீதியாக வெற்றி படம் தோல்வி படம் மாறி சொன்னாலும் கூட விமர்சன ரீதியாக அந்த படமும் உள்ளாகப்பட்டது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்படியே அந்த இந்தியன் 2ஆக இருக்கட்டும், இப்போ கேம் சேஞ்சர் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ எதை இவர் வந்து 70 கோடி பிரம்மாண்டம் இல்லைன்னு நினைக்கிறாரான்னு நமக்கு தெரியல. அவர் சுஜாதா இறப்புக்கு பிறகு சங்கர் அவர்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதே போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது ஒரு தவறான விஷயத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சங்கருடைய முதல் படம் ஜென்டில்மேன் சுஜாதா கிடையாது, பாலகுமாரன் தான் அந்த படத்துக்கு வசனம். 2வது படம் காதலும் சுஜாதா கிடையாது, அதுக்கும் பாலகுமாரன் தான் வசனம். இந்தியனில் தான் அவங்க ஜாயிண்ட் ஆகிறாங்க. இந்தியனுடைய ஃபஸ்ட்டு இந்தியனில் தான் அவங்க வந்து சுஜாதா, கமலஹாசன், சங்கர்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எல்லாரும் உட்காந்து, எல்லாருமே பெரிய ஒரு ஆளுமையான ஆட்கள் தான், எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த பெரிய ப்ராடக்ட்டு போச்சு. அப்போ சுஜாதா சங்கரை விட்டு தனியாக படம் பண்ணியிருக்காரு, அந்த படம்லாம் ஏன் போல? இதே சுஜாதா வந்து காந்தி கிருஷ்ணான்னு சொல்லி சங்கருடைய இணை இயக்குனர் வச்சு அவருக்கு ஒரு கதை கொடுத்துருக்காரு, அந்த படம் சரியாக போலையே. அப்போ இந்தியன் 2ல் சுஜாதாவும் ஒரு இந்தியன் ஃபஸ்ட்டுக்கு வந்து சுஜாதாவும் ஒரு பங்களிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக சுஜாதா இல்லைன்னா சங்கர் கிடையாது அப்படிங்கிறது தவறான ஒரு வாதத்தை திருப்பி ஏன் பரப்புறாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமாக அவருக்கு பிறகு அவருக்கு சரியாக படங்கள் அமையலை, சரியாக படங்கள் போகலங்கிறதுனால இவர் இல்லாமல் அவர் வந்து செயல்படவே முடியலை அப்படின்னு ஒரு விஷயத்தை திருப்பி பேசிட்டே இருக்காங்க. கேம் சேஞ்சர் தேட்டரில் ராம் சரண் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்காருன்னா அது அவருக்கு எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம்? பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏன்னா இப்போ அங்கே ஒரு பெரிய ஆந்திரா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அல்லு அர்ஜுனுடைய வளர்ச்சியை பல பேருக்கு தாங்கிக்கிற முடியல. அதெல்லாம் சமயத்தில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு.
அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஒரு புஷ்பா மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு எல்லா நடிகர்களும் அங்கே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வெறியோடு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் ராம் சரணுடைய இந்த படம் வந்து ட்ரோல் ஆயிடுச்சு. அதாவது நம்ம வந்து படம் ஓடலாங்கிறத காட்டிலும் தெலுங்குல இந்த படம் ட்ரோல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த அந்த எஸ்ஏ சூர்யாட்ட பேசுகிற காட்சியெல்லாம் வந்து கட் பண்ணி தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ராம் சரணுக்கு ஒரு பெரிய பணம் பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பு, படமும் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பெரிய செட்பேக் தான் அந்த ராம் சரணுக்கு. இப்போ தில்ராஜ் ப்ரொடியூசரோட நிலைமை என்ன சார்? ஏன்னா பெரிய அளவில் படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை, பெரிய அளவு மட்டும் கிடையாது, ப்ரொமோஷன் மட்டுமே பல 100 கோடிகளை இறக்கியிருக்கிறார். அதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ப்ரொமோஷனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பில் சிக்கலில் நீ தில்ராஜ் வந்து மாட்டிருக்கிறார். அவருடைய வீடு வாரிசு படத்தில் வந்து விஜய் படத்தை காட்டுற வீடு வந்து அவருடைய செட்டு தான். இப்போ அந்த இடத்தையே வித்துட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல், நிறைய கடன், இங்கே வாங்கின படம், வாரிசு படத்தில் வாங்கின சில சிக்கல், இந்த படம் பெரிய லாஸ். அப்படிங்கும் போது பெரிய பொருளாதார ரீதியாக சிக்கலில் மாட்டிருக்காரு. அப்போ அவர் வந்து திரும்பவும் சங்கர் அந்த காம்பன்சேஷன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்களே சார்? ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நடக்கும்ல அது. ஏற்பாங்க 100 கோடி திருப்பி படம் பண்ணுவீங்களா? சரி, படம் பண்ணுவோம், திருப்பி 100 கோடி கொடுங்க, 100 கோடியில் பிரம்மாண்ட படம் பண்ணணும்னு ஒத்துக்குவாரா? திருப்பி அதே ஃபர்னிச்சர் தூக்கிட்டு உடைப்பாரா அவர் தில்ராஜ்? வேறு இடங்கள்ல இருந்து திருப்பி எந்திரிச்சு வர்றதுக்கு உண்டான படங்கள் பார்ப்பேன். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பிரம்மாண்டம், புதுமை, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறத காட்டிலும் ஸ்டோரி ஓரியன்டாக இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் நீங்கள் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறது கண்டென்ட் ஓரியன்டாக இருந்தால் தான் படம் நிற்கும். அப்படிங்கிறதுக்கு திருப்பி உதாரணங்கள் நிறையா படங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கு. இனி தயாரிப்பாளர்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கும். இப்போ இந்தியன் 3, இப்போ இதை பார்த்துட்டு கமல் சார் வந்து திரும்ப எப்படி இந்தியன் 3ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இவர்கிட்ட திரும்ப எப்படி ஃபண்டு கொடுத்து அந்த படத்தை முடிக்க சொல்லுவாங்க? எப்படி இருக்கு பிஸ்னஸ்? இல்லை, இந்தியன் 3ங்கிறது ஆல்ரெடி இல்லை அக்ரிமெண்ட். இந்தியன் 3 வந்து முழு படம் எடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி எடுத்த படம் வந்து ஒரு 60% மேலே இந்தியன் 2ல் கட் பண்ண வேஸ்டேஜெலாம் இருக்குது. அதெல்லாம் மீதி இந்த இன்னொரு வெங்காயம் தக்காளெல்லாம் தாளித்து போட்டு இட்லி உப்புமா பண்ண வேண்டிய வேலை தான் அது. அதனால் இந்த படம் ஆல்ரெடி இருக்குது. அப்போ அதை வந்து என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே எடுத்த ப்ராடக்ட்டை வச்சுருக்காங்க கையில், ஏதாவது சந்தைப்படுத்தி தானே ஆகணும், விற்று தானே ஆகணும். அப்படிங்கும்போது சில போர்ஷன்ஸை எடுத்து இதை ஜாயின் பண்ண போகிறாங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய அமௌண்ட் திரும்ப அதுக்கு கேட்குறான்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? இல்லை, இனி கேட்க மாட்டார்ல. இந்த சமீபத்தில் வந்து படங்களுடைய இதெல்லாம் எல்லாரும் பேசி இந்த படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்டில் முடிச்சு படத்தை இந்தியன் 3 வந்து டேரெக்டாக ஓடிடிக்கு கொடுத்துருவோமாங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பாசிட்டிவான தகவல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரே தவிர, நான் படத்தில் வந்து இந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த படம் அடுத்த வெற்றியை நோக்கி போயிருக்கும் அப்படிங்கிறத ஒத்துக்கவே இல்லையா சார் அவர்? ஒன்றும் ரியலைஸ் பண்ணலன்னா அர்த்தம். நீங்கள் ஒன்றும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்குது. இந்த படத்தோடைய பெரிய விமர்சனமே என்ன அப்படின்னா, உங்கள் படத்தில் வர காட்சியில் ரிப்பீட்டடாக மாதிரி இருக்குது, இந்தியனில் வர்ற மாதிரி இருக்குது, சிவாஜியில் வர்ற மாதிரி இருக்குது, முதல்ல ஒன்றில் வர்ற காட்சியில் ரிப்பீட்டடாக இருக்குங்கிறது தான் விமர்சனமே. அதை ஒன்றும் ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அவர் இன்டர்வியூ பார்த்தாலே தெரியுது. தவறு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா தானே சரி செய்ய முடியும். தவறே அவருக்கு புரியலையே. அப்போ இனி அடுத்தும் படம் எடுத்தால் இப்படி தான் பண்ணுவாருங்கிற மாதிரி தான் தோணுது. அவர் அந்த இன்டர்வியூ பார்க்குறப்ப அவர் செஞ்ச தவறே அவர் ஒன்றும் உணரவே இல்லையே. அப்போ திருப்பி படம் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் ஒரு சிக்கலை கொண்டு வருவாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்போ கமலுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? திரும்பவும் இதுக்குள்ளே வந்து திரும்ப நம்ம சொதப்பிடலாமா, இல்லை இந்தியன் 3 வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து? இல்லை, வேண்டாம்ங்கிற முடிவு இவங்க 2 பேரும் எடுத்தாலும் தயாரிப்பு நிறுவனம் எடுக்க முடியாது. இந்தியன் 3க்கு ஆல்ரெடி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க, அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க சில நிறுவனங்களில். பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் லைக்காக இருக்குது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சொல்கிறார், நான் இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணலான்னு இருக்கேன், வேல்பாரி போன்ற பெரிய பிக் பட்ஜெட் படம்லாம் பண்ணலான்னு இருக்கேன்னு. பட் ஆனால் அவங்க சைடில் இருந்து பெருசாக ஒரு சக்ஸஸ் மீட் எதுவுமே வரல. எப்படி சக்ஸஸ் மீட் வைப்பாங்க? அவங்களுக்கே தெரியாதா தில்ராஜ் என்ன நிலைமையில் இருக்காரு? சக்ஸஸ் மீட் வைக்கிற நிலைமையில் தில்ராஜ் இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கங்குவாலே நிறையா காட்சிகள், அந்த பரம்பு மலையாக இருக்கட்டும், அந்த கங்குவாங்க தான் பாரி தான் அதில் கங்குவா ஏறக்குறைய அதில் நிறையா அந்த கதையுடைய பேஸ்லாம் வந்துருச்சு. திருப்பி அது வேறு ஆல்ட்ரு பண்ண போகிறாரா, இல்லை சாதாரண படத்துக்கே பல கோடி ரூபா பிரம்மாண்ட செலவாகும். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிங்கிற போது யார் ப்ரொடியூசர் மாட்ட போகிறாங்கிறது தெரியல. இந்த தண்டாவளத்தில் எல்லாரும் கயிறு கட்டி அது அருவாளால் வெட்டின காட்சியெல்லாம் யாராலுமே ஜீர்ணிக்க முடியலன்றாங்க. இது சங்கர் ஏன் பண்ணணும் அப்படின்னு? இல்லை, அவர் தெலுங்கு படங்கள்லாம் இப்படி பண்ணால் தான் ஒரு மாசு போல் நிறையா வந்து இந்த ரீல்ஸ்லாம் பார்ப்பார் போல். இந்த ட்ரெயினை நிப்பாட்டுறது, ட்ரெயின் மேலே ஏறி வர்றது, ஹெலிகாப்டர் தொங்கிக்கிட்டு வர்ற காட்சியெல்லாம் நிறையா போடுறாங்க இல்லையா? நிறைய ஷார்ட்ஸ் வருது இல்லையா? அதெல்லாம் பார்த்துருப்பார் போல். தெலுங்கு படத்தெல்லாம் இந்த மாதிரி வச்சா ரசிப்பாங்க அப்படின்னு. அதுவே தெலுங்குல ட்ரோல் ஆயிடுச்சு. தான் காமெடி.
இப்போ தெலுங்குல ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு பாகுபலி மாதிரி படங்கள் தெலுங்குல இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெலுங்கு மட்டும் கிடையாது, இப்போ நீங்கள் வேர்ல்டு வைடு இந்தியா முழுவதுமே உலக படங்கள் நம்ம அன்றைக்கி உள்ளங்கையில் வந்துருச்சு. ஓடிடியில் எந்த நாட்டு படத்தையும் பார்க்கலாம். அப்படிங்கும் போது அங்கேருந்து ஷூட் இங்கே எடுக்கிறது, இங்கேருந்து ஷூட் அங்கே எடுக்கிறதெல்லாம் இன்னி வந்து தோசையை மாற்றி போட்டு சுட்டுற வேலை வந்து நடக்காதீங்க. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் அந்த படத்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது தான் பெரிய அதிசயமாக இருக்குது. டே ஒன்ல நான் பார்க்கும்போது இதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் வெளில சொல்லிட்டு போனாங்க. அது வந்து நிஜமாவே மனசளவில் சொன்னாங்களா இல்லை உல்ட்டாவாக சொல்லிட்டு போயிட்டாங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் கொடுக்குற அந்த இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் யார் கொடுக்குறாங்கன்னு. அந்த நிறுவனமே ஆளை கூட்டு வந்து நிப்பாட்டை வச்சு அவங்க பேச வச்சு அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ஷோவில் மாட்டிக்கிறீங்க. அது என்ன ஃபார்முலா, என்ன ப்ரொமோஷன் தெரியலையே. ஒரு ஆளை செட் பண்ணி எல்லா தேட்டர்லையும் அனுப்பிச்சு சில சேனலுக்கு சொல்லி நீங்கள் போய் எடுங்கன்னு சொல்லி அதை ஃபஸ்ட் ஷோ வந்து போட்டு நீங்கள் போட்டு காமிச்சு ஒரு ஷோ காப்பாற்றலாம். அடுத்த ஷோவுக்கு காமன் ஆடியன்ஸ் உள்ள வந்தால் வெளியே காரி துப்பிடுவானுங்க. அதெல்லாம் இப்போ என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது செட் பண்ணி எடுக்கப்படுற இதுதானா. 270 கோடி வசூலாக இருக்குலாம் போடுறாங்களே சார் டேக். அப்போ ஏன் வீடு வைத்தார்? அப்புறம் ஏன் தில்ராஜ் வீடை வைத்தார்? அப்படிங்கும்போது படம் வந்து இப்போ அவங்க ஆறுதலுக்காக திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஓடட்டும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொமோஷனுக்காக இருக்காங்க. தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே அது மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறமா எல்லாருமே வந்து சங்கர் கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், இனிமேலாவது அப்டேட் ஆகுங்க சார். ஏன்னா உங்ககிட்ட வந்து அந்த ஸ்கில் இருக்குது, பட் அதை ஏன் நீங்கள் வந்து இப்படி கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமாக எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சுந்தர் சி வந்து சைலண்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாரு. இதுதான் எந்த தேட்டரை திறந்தாலும் ஹவுஸ்ஃபுல்லுன்னு வருது. மதகஜராஜா இல்லை, மதகஜராஜாவை பொறுத்த வரைக்கும் லாஜிக் கிடையாது, நம்ம பார்த்த கதை தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் காமெடியாக இருக்குது. அதான் அது ஏன் காமெடியாக இருக்குது, அப்போ நமக்கு ஏன் அதை ரசிக்கிறோம் அப்படின்னா சமீப காலமாக காமெடி படங்களே இல்லை தமிழ் சினிமாவில். எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு பிறகு ஒரு காமெடி படம்ங்கிற ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. காமெடி நடிகர்கள் கிடையாது, காமெடிக்கு ஒரு பஞ்சம் வந்துருச்சு. காமெடிக்கிற பேரில் சில நடிகர்லாம் இப்போ நடிக்கிறானுங்க, போட்டு மிரட்டிகிட்டு இருக்கானுங்க எல்லாரையும். சிரிக்கலைன்னா கண்ணில் குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்போ காமெடி வடிவேல், விவேக், கவுண்டமணி, செந்தில் இந்த மாதிரியான காமெடிகளை பார்த்து பழகி ரசித்து சிரித்த நமக்கு ஒரு சாதாரண காமெடி கூட இப்போ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் இந்த படம் சரியாக வந்து மாட்டோன்னே சந்தானம் உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் வந்த படம் எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப டக்குன்னு போய் ரீச் ஆயிடுச்சு. படம் வந்து புதிய படம்லாம் கிடையாது, புதிய கதை களம்லாம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது, பிரம்மாண்டம் கிடையாது, மலைக்கு பெயிண்ட் அடிக்கல, தலைக்கு பெயிண்ட் அடிக்கல, ஒன்றும் கிடையாது. ஜாலியாக 2 மணி நேரம் உட்காந்தோமா, போய் சிரிச்சிட்டு வந்தோமா, அதுதான் இன்னைக்கு சினிமாங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு இண்டஸ்ட்ரி தானே. நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு படம் பார்ப்போங்கிற காலம்லாம் மாறி தேட்டருக்கு போனாலே அவன் அவனை வெட்டுறான், இவன் அவனை வெட்டுறான், அந்த ஜாதி படம், இந்த மத படம், ட்ரக்கு, மாஃபியா, இந்ததுன்னு போட்டு தேட்டரை வந்து பேய் ஒரு பக்கம், வித்தியாசமான பேய்கள் அப்படிலாம் போட்டு சினிமா தியேட்டர்களை வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அது இந்த படம் வந்து உடைச்சிருக்கு. 13 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்துச்சு, அந்த சினிமாவும் தான் அவங்க எதிர்பார்க்குறோம், ரசிக்கிறோங்கிறது தான் ஆடியன்ஸோடைய இந்த ரிசல்ட் காட்டுது. இப்போ இந்த படம் இருக்கிறதுலே வந்து விஷால் நடித்த திரைப்படத்திலே அதிகமான வசூலான படமாக மாறிடும் போல இருக்குது. அதுதான் கேட்குறேன் நான். இல்லை, நைட் ஷோ நேற்றுலாம் வந்து தேட்டரில் ஸ்பெஷல் ஷோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடங்களில். படம் வந்து ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஏன்னா ஒரு வாரம் கரெக்டாக லீவு, கம்ப்ளீட் ஒரு வாரம் லீவ் அப்படிங்கிறது பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு 3 4 நாளில் அவங்க ஃபங்க்ஷன்லாம் முடிச்ச பிறகு ரிலாக்ஸாக ஃபேமிலியோட பார்க்கலான்னு ஒரு காமெடி படம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த டேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ நார்மல் டேட்டில் இருந்தால் கூட இந்த படம் இவ்வளோ கலெக்ஷனாக இருக்காது. 1 நாள் 2 நாள் லீவில் தீபாவளிகள் சேர்ந்தால் கூட இந்த படம் உங்களுக்கு கலெக்ஷன் இருக்காது. ஒரு பெரிய லாங் கேப்பு, வேறு படமும் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த படம் உட்காந்துச்சு. இந்த படம் பெரிய அளவில் ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. இப்போ வரக்கூடிய தகவல் 2 பேரும் சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறாங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. சரி, எப்படி இருந்தாலும் சரி, இப்போ சங்கரும் வந்து ஒரு காலத்தில் சாதிச்சவர் தான். பட் அவர் இப்படி ஆனார் அப்படிங்கிறதுக்கு யார் காரணன்றது நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த சுந்தர் சி மாதிரியான டெம்ப்ளேட்டான படங்கள் குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பெரிய அளவில் தயாரிப்பாளருக்கும் சரி திரையரங்கு உரிமையாளருக்கும் லாபத்தை பெற்று தர்றது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அது உண்மை தானே. அது இப்போ சங்கர் வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்தவர், பிரம்மாண்டத்தை செய்தவர். அவருடைய சாதனைலாம் பெரிய சாதனை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த 7 அதிசயங்களையும் படமாக்குனது, 7 அதிசயத்திலையும் இப்போ கேமரா வச்சது தமிழ் படத்தில் அவர் தான் பண்ணார் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை. 97 98 காலகட்டங்களில் அந்த மாதிரி வெளிநாடுகளில் 7 நாட்டில் போய் படம் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டம், ஒரு பெரிய ஒரு சாதனைகளை செய்தவர் தான், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கி ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குல்ல. இன்றைக்கி ஜெயிலர் 2 உடைய ப்ரோமோ பார்க்குறோம், டிஷர்ட் பார்க்குறோம், பிரம்மாண்டம் கிடையாது இல்லை, ஆனால் வித்தியாசமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி திருப்பியும் நீங்கள் வந்து அதே மாதிரியான அதுலேருந்து ஒன்றும் வெளியில் வர மாட்டேங்குது. இதுதான் நம்மளுடைய சினிமான்னு நினச்சிட்டு இருக்காரு.
நம்ம யோசிக்கிறது தான் சினிமா. இன்னைக்கு அதை வெளியே அதை தாண்டி வெளியில் வாங்க. மக்கள் என்ன ரசிக்கிறாங்க? மதகராஜாவும் ரசிக்கிறாங்க, வாழை படத்தையும் பார்க்குறாங்க. அப்போ 2 எக்ஸ்ட்ரீமையும் பார்க்குறாங்க. அப்போ என்னன்னா யதார்த்தம் இருக்கணும், அதில் கொஞ்சம் புதுமை இருக்கணும். இருந்தால் நீங்கள் எந்த சேனலில் படம் சொன்னாலும் பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. சந்தானம் திரும்ப நடிக்க வர்றார் போல இருக்குல்ல சார்? கண்டிப்பாக வரணும். சந்தானம் மீண்டும் ஒரு காமெடினா படங்கள் பண்ணணும். ஒரு சைடில் நீங்கள் ஹீரோவாக பண்ணுங்கள். நாகேஷ் மாதிரியான உச்சத்தில் இருந்த நடிகர் கூட ஹீரோவாக பண்ணாங்க, காமெடி பண்ணாங்க, கடைசி காலத்தில் கேரக்டர் ரோலும் பண்ணார். அதனால தான் கடைசி வரைக்கும் நாகேஷ் அவர்கள் நின்னார். அதே மாதிரி சந்தானத்துக்கு உண்டான அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. சந்தானத்துக்கு உண்டான அந்த இது எல்லாமே இருக்குது. அதை அவர் வேஸ்ட் பண்ணிடாமல் சில படங்களை காமெடியாக பண்ணுங்கள், சில படங்களை ஹீரோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் திருப்பி வாங்க, திருப்பி ஸ்க்ரீனுக்கு வாங்க. நீங்கள் பேசுகிறது சிரிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் கண்ணாடி தெரியக்கூடிய ரிசல்ட். சந்தானம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சந்தானத்திற்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.